கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. மீண்டுமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் வருகிறது தாமதிப்பது ஏன்? சில பண்டிதர்களும் சில பரியாசக்காரர்களும் அவர் எங்கே வரப்போகிறார் என்று ஏளனமாக பேசி வரக்கூடிய நாட்கள் இவை. வேதத்தில் வாசிக்கிறோம், சில காரணங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். வேதம் உங்களுடைய கையிலே, மடியிலே, மேஜையிலே இருக்க வேண்டும். நான் வசனங்களை வாசிக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் என்னை தொடர வேண்டும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 3ஆம் வசனம் முதல், முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் தங்களை பண்டிதர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். வேத பண்டிதர்களாம், வேஷதாரிகள். மீண்டும், முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து, ஆண்டவர் வருவார் என்று சொன்னால் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே, சுய இச்சைகளின்படி நடக்க முடியாதே, சிற்றின்பங்களை அனுபவிக்க முடியாதே, அதனாலே அவர் வரமாட்டார் என்று சொல்லி முடிவு கட்டி மற்றவர்களுக்கும் போதிக்கிறார்கள். மீண்டும் அந்த வசனம் 3, முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்கிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். ஏற்கனவே உலகம் அழியப் போகிறது மழையினாலே என்று நோவா சொல்லி கொண்டிருந்தான், நம்பவில்லை. அந்த பேழைக்குள் இருந்து 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். அதை நினைப்பூட்டி பேதுரு புத்தி சொல்வதாக பார்க்கிறோம். 7ஆம் வசனம், இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்திருக்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த வசனங்கள் அறிவிக்கின்றன. ஆக தேவ பக்தி இல்லாதவர்கள், மனம் திரும்பாதவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், அவர்களெல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தாமதிப்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்த வசனம் வாருங்கள். 8, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதுங்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். ஏன் தாமதிக்கிறாப்போ? அடுத்த வசனம் 9, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் தேவை. வாழ்க்கை மாற்றம் பெற வேண்டும். கர்த்தருக்கு சாட்சியாக ஆண்டவருக்கு மகிமையாக ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும். அந்த மனம் திரும்புதலின் எண்ணிக்கை, மனம் திரும்புவோரின் எண்ணிக்கை இன்னும் பூரணமாகவில்லை.
எனவே அவர்களெல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தரித்திருப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் எண்ணுகிறபடி, ஆண்டவர் விரும்புகிறபடி இன்னும் குறிப்பிட்ட ஒரு தொகையினர் மனம் திரும்பவில்லையே. அதற்காக ஆண்டவர் காத்திருப்பதாக, நீடிய பொறுமையோடு காத்திருப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக வருகையின் காலதாமதம் ஏன்? எல்லாரும் மனம் திரும்ப, வாழ்விலே மக்கள் மனம் திரும்ப, வாழ்வின் மனம் திரும்புதலுக்காக ஆண்டவர் தாமதிக்கிறார் என்று சொல்லி நான் வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். ஆமாம், நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீங்களா? ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? ரட்சிப்பு இல்லை என்றால் பரலோகம் இல்லையே. ரட்சிக்கப்படுகிறவர்கள் மட்டுமே அங்கே நடப்பார்கள். பாவத்திலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்து சிலுவையில் முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழும் பொழுதுதான் ஆண்டவருக்கு சந்தோஷம், அவருடைய வருகை தீவிரமாக விளங்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக வாழ்க்கையின் மனம் திரும்புதல், இரண்டாவதாக வாழ்க்கையின் உத்தமம். மனம் திரும்பினால் மட்டும் போதாது, ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, அந்த ரட்சிப்பில் நிலைத்திருக்க வேண்டும். காரணம், முடிவு வரைந்தும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் உத்தமம் பெறத்தக்கதாக, உத்தமத்திலே வளரத்தக்கதாக ஆண்டவர் தாமதிக்கிறார். ஏனென்றால் ஒரு வார்த்தை எண்ணித்தானே, ஏங்கித்தானே, எதிர்பார்த்துத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன வார்த்தை? ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே என்று சொல்லி பரலோகத்திற்குள்ளே நம்ம வரவேற்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தப்பட வேண்டும். எங்கே எப்படியெல்லாம் வாசிக்கிறோம்? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் எடுங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 12ஆம் வசனத்தில் நாம் காண்கையில், யாக்கோபு 1:12, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஜீவ கிரீடம் எப்போ? வருகையின் பிறகு. விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பரிசு ஜீவ புஸ்தகம். யாருக்கு? உத்தமமாய் வாழ்கிறவர்களுக்கு. உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரன் என்று அழைக்கப்படுகிறதுக்கு பாக்கியவான்களாக இருப்பவர்களுக்கு ஆண்டவர் இந்த கிரீடத்தை கொடுக்கிறார். அவர்கள் உத்தமர்களாக விளங்க வேண்டும் என்று கருதி அவருடைய உத்தமத்திலே அவர்களை பயிற்சி செய்து அவர்கள் பூரணராக வரை அவர்களுக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மொத்தத்தில் நமக்கு ஆண்டவர் தந்த விசுவாசம் முதிர்ச்சி அடைய வேண்டும், முதிர்ச்சி அடைய வேண்டும். ஐயா, விசுவாசத்தை பெறுவது எப்படி? அதில் வளர்வது எப்படி? அதில் முதிர்ச்சி அடைவது எப்படி? முதலாவதாக பெறுவது தேவகுமாரன் அவர் மூலமாக. எங்கே வாசிக்கிறோம்? எபிரேயர் 12:1, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிறார். முடிக்கிறவர் அல்ல, முழுமையாக்குகிறவர். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முழுமையாக்குகிறவருமாகிய ஆத்தர் அண்ட் பெர்ஃபெக்டர் ஆஃப் அ ஃபெய்த். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முழுமையாக்குகிறவருமாகி இயேசு என்று சொல்லி அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே வரும் பொழுது விசுவாச வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு வளர்வது எப்படி? ரோமர் 10:17 வாசிக்கிறோம், விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். வசனத்தை வாசிக்க வாசிக்க, தியானிக்க தியானிக்க, விசுவாசிக்க விசுவாசிக்க, கீழ்ப்படிய கீழ்ப்படிய நம்முடைய வாழ்க்கையிலே உத்தம ஜீவியத்திலே வளர்ச்சி அடைவோம். முதலாவதாக தேவனுடைய குமாரன், இரண்டாவதாக திருவசனம், மூன்றாவதாக தூய ஆவியானவர். ஆவியின் கனியின் அம்சங்களில் ஒன்று விசுவாசம் அல்லவா? வேதத்தில் வாசிக்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 பார்க்கும் பொழுது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, விசுவாசம் என்றெல்லாம் வாசிக்கிறோமே. ஆக முதலாவதாக தேவனுடைய குமாரன், இரண்டாவதாக தேவனுடைய வசனம் அல்லது திருவசனம், மூன்றாவதாக தூய ஆவியானவர். இவர்களெல்லாம் நம்முடைய விசுவாசத்தில் நம்மை வளர்த்து உண்மையும் உத்தமமாக நாம் ஜீவிக்கத்தக்கதாக அடிகோலுகிறார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக வாழ்வின் மனம் திரும்புதல், இரண்டாவதாக வாழ்க்கையிலே உத்தமம், மூன்றாவதாக வெற்றிகரமான வாழ்க்கை, வெற்றியாளர்கள். அவர்களை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் விரும்பும் வெற்றியாளர்கள், அவர்களுடைய எண்ணம் நிறைவேற வேண்டும், அதற்காக கொடுக்கப்பட்ட காரியம். காரணம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் விடுங்கள். 1 யோவான்
2ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்கும் பொழுது 3வது காரணம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக ஆண்டவர் தம்முடைய வருகையிலே தாமதிக்கிறார் என்பதற்கு 3வது விடை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லி தொடர்ந்து அந்த வசனங்கள் நமக்கு கற்பிப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எதற்காக? இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் தீமையை ஜெயித்து, பிசாசை, உலகத்தை, மாம்சத்தை ஜெயித்து தங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றிகரமான ஜீவியம் இந்த உலகத்தில் பண்ண வேண்டும். வெற்றியாளர்களை வேதத்தில் வாசிக்கிறோம். 7 கடிதங்களை பரிசுத்தாவியானவர் யோவான் மூலமாக வெளிப்படுத்தும் விசேஷத்தில் எழுதும் பொழுது ஜெயங்கொண்டவர்கள் ஜெயங்கொண்டவர்கள் ஜெயங்கொண்டவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பரிசுகளை நாம் பார்க்கிறோம். ஆக வெற்றியாளர்களாக இந்த உலகத்தில் நாம் சிறந்து விளங்கிய பிறகு ஆண்டவர் வருகிறார் என்று சொல்லி வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம். ஆக முதலாவதாக வாழ்விலே மனம் திரும்புதல், 2வதாக வாழ்க்கையிலே உத்தமம், 3வதாக வெற்றியாளர்களின் எண்ணிக்கை. இப்படியாக ஒவ்வொரு காரணமாக ஆண்டவருடைய வருகைக்கான காரணிகளாக இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். வேதம் அப்படியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக நான்காவதாக பார்க்கும் பொழுது கொஞ்ச காலம் இளைப்பாற, யார் அவங்க? விசுவாசிகள். கொஞ்ச காலம் இளைப்பாற ஆண்டவருடைய வருகை தாமதிக்கிறது. அவர்கள் வாழ்ந்தார்களே, சிறந்து ஜீவித்தார்களே, அது மட்டுமல்ல பிசாசை, உலகத்தை, மாம்சத்தை ஜெயித்து வாழ்ந்தார்களே, அது மட்டுமல்ல சாத்தானுக்கு விரோதமாகவும், அந்தி கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும், கள்ளத்தீர்க்கதரிசிக்கு விரோதமாகவும் அவர்கள் நின்று ஜெயித்தார்களே, அவர்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு இளைப்பாறுதல் கொடுத்துவிட்டு அவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் தம்முடைய வருகையில் என்று சொல்லி ஆண்டவர் காலதாமதிப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். எங்கே? வெளிப்படுத்தும் விசேஷத்தில் பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தும் விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 9ஆம் வசனம் முதல் வாசிக்கிறேனே. வெளிப்படுத்தும் விசேஷம் 6:9 முதல். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். கொல்லப்பட்டவர்கள், செத்து போனவர்கள், மரித்தவர்கள். எதற்காக அவர்கள் கொல்லப்பட்டார்கள்? தேவ வசனம், சாட்சி, சத்தியத்திற்காகவும் சாட்சிக்காகவும் கொல்லப்பட்டவர்கள். அவருடைய கதை முடிந்து போச்சா? முடிந்து போகலையே. அவர்கள் மரித்தாலும் பேசுகிறார்களே. என்ன பேசுகிறார்கள்? அடுத்த வசனம் பாருங்க. அவர்கள் யார்? அவங்க கொல்லப்பட்டவர்கள். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டாங்க. கொல்லப்பட்டவர்கள் கூப்பிட்டார்கள். மரணம் என்பது வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது முடிவில்லாத வாழ்க்கையின் ஆரம்பம். இங்கே கண்களை மூடி அங்கே கண்களை திறக்கிறோம், அறிய கடவீர்கள். சரி, கொல்லப்பட்டவர்கள் கூறினார்கள். என்ன கூறினார்கள்? எதுவரைக்கும் ஆண்டவரே, எப்பொழுது பழி வாங்கும் ஆண்டவரே. பழி வாங்குதல் அவருக்குரியதல்லவா, நமக்குரியதல்லவே. நமக்கு எதிராக மற்றவர்கள் நம்மை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான வழிகளையும் பொய்யாய் பேசும் பொழுது பழி வாங்கக்கூடாது. நம்முடைய பேச்சிலே, நம்முடைய செயலிலே, நம்முடைய சிந்தையிலே கூட பழி வாங்கக்கூடாது. பழி வாங்குதலை கர்த்தரிடத்தில் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி ரோமர் 12ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, 11ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும், எவர்கள்? கொல்லப்பட்டவர்கள். ட்ரெஸ் பண்ணுறாங்களா பாருங்க. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. செத்து போனவங்களுக்கா? ஜீவனுள்ளவர்களுக்கு, செத்தும் பேசக்கூடியவர்களுக்கு வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய, இன்னும் உயிரோட தான் இருக்காங்க உலகத்தில், கொலை செய்யப்பட போகிறவர்கள், அவர்களை குறித்து என்ன பாருங்க. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும்
தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவேறும் அளவும், அந்த தொகை நிறைவேறணும். ஆண்டவருக்கு ஒரு நம்பர் உண்டு, இத்தனை பேர் ரட்சிக்கப்படணும், இத்தனை பேர் பரலோகத்துக்கு வரணும், அந்த தொகை, அந்த எண்ணிக்கை நிறைவேறும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்று வாசிக்கிறோம். வசனங்கள் எப்படி இருக்கிறது பாருங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். வருகைக்கு முந்தைய சம்பவங்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றன என்று பாருங்கள். இவர்கள் இளைப்பாறுதல், அதற்கு பிறகுதான் கோப கலசங்கள் கொட்டப்படுகின்றன என்று சொல்லி 15ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் விளங்கி கொள்ளுகிறோம். சரி, அந்த எண்ணிக்கை பூரணமாக வேண்டும். ஆமாம், நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு உண்மை உத்தமமாக வாழ்கிறீர்களா, அல்லது இல்லை அந்த எண்ணிக்கை இன்னும் பூரணமாகலை, அந்த எண்ணிக்கையில் நான் இருக்கேன், என்னுடைய மனம் திரும்புதலை ஆண்டவர் இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், அப்படி எண்ணுகிறீர்களா? எண்ணிக்கை பூரணமாக வளவும், எண்ணிக்கை பூரணமாக வளவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகையில் தாமதிக்கிறார் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் விளங்கி கொள்ளுகிறோம். சரி, ஒவ்வொன்றா திரும்ப ஒருக்கா பார்த்துருவோமா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எதுக்கையா சொல்லிட்டீங்களே? சொல்கிறேன். சிலர் பாயிண்ட்ஸை விட்டுருப்பாங்க, எழுதிக்கிட்டு இருக்காங்களே, அவங்க சரியாக எழுதியிருக்காங்களா என்று பார்க்கத்தக்கதாக ஒரு செக்லிஸ்ட் போல திரும்ப திரும்ப அதை குறித்து சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக என்ன? முதல் காரணம் மனம் திரும்பிய வாழ்க்கைக்காக, வாழ்க்கையின் மனம் திரும்புதல். இரண்டாவதாக வாழ்க்கையிலே உத்தமம். மூன்றாவதாக வெற்றியாளர்கள், அவர்களுடைய எண்ணிக்கை. நான்காவதாக இளைப்பாறு விசுவாசிகளுக்கான எண்ணிக்கை. இப்படியாக பார்த்து வரும் பொழுது, ஐந்தாவதாக பார்க்கும் பொழுது வார்த்தைகள் நிறைவேற்றம். ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நிறைவேற்றம். எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக திருவுளம் பெற்று இருக்கிறாரே, வருகை குறித்து ஆண்டவர் எத்தனையோ வசனங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, அவையெல்லாம் நிறைவேற வேண்டும். காலம் நிறைவேறிய பொழுது கன்னியின் வயிற்றிலே பிறந்தவர். அதுபோல கர்த்தருடைய வருகை நிறைவேறுவதற்கும் நாம் இன்னும் காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே காத்திருக்கும் பொழுது நாம் காத்திருக்க வேண்டியது முக்கியமான ஒரு காரியம். ஆக ஆண்டவருடைய வார்த்தைகள் நிறைவேற ஆண்டவர் இன்னும் தாமதிக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ரட்சிப்பின் காலகட்டங்களிலே சில காரியங்களுக்காக நாம் காத்திருந்தோம். ஒவ்வொன்றாக நிறைவேறிவிட்டன. கன்னியின் வயிற்றிலே கர்த்தர் பிறக்க வேண்டும் என்று காத்திருந்தோம். வெர்ஜின் பர்த் நிறைவேறிவிட்டது. அதற்கு பிறகு கிறிஸ்துவின் மரணம், நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்க வேண்டும், காத்திருந்தோம். அந்த சிலுவை மரணம் நிறைவேறிவிட்டது. அதற்கு பிறகு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல், அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுதல், காத்திருந்தார்கள், நிறைவேறிவிட்டது. என்னெல்லாம் சொன்னேன்? கன்னி பிறப்பு, சிலுவை மரணம், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல், அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவருடைய வருகை. நான் போவேன், அவரை அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பரிசுத்த ஆவியானவருடைய வருகை நிறைவேறிவிட்டது. பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, நிறைவேற்றிவிட்டது. இப்பொழுது ஆவியானவருடைய வருகைக்காக, ஆவியானவரை பெறுதலுக்காக யாரும் காத்திருக்க வேண்டாம். காத்திருப்பு கூட்டங்களை அமைக்கவும் வேண்டாம். ஆவியானவர் நமக்காக காத்திருக்கிறார். யாரும் ஆவிக்காக காத்திருக்க வேண்டாம். ஆவியானவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். We don't need to wait for the Holy Spirit. The Holy Spirit is waiting for you. அதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். காத்திருக்கப்பட்ட ஆவியானவருடைய வருகை நடந்தேறியது. எங்கே? அப்போஸ்தலர் 2:4 அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அந்த 2:16 யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்பட்டது, நிறைவேறியது. அப்போஸ்தலர் 2:33 பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தருளினார். காத்திருக்க வேண்டியதில்லை. ஆவியானவர் நமக்காக காத்திருக்கிறார் என்று சொல்லி அறிய கடவோம். 4 காரியம் சொல்லிட்டேனா? கன்னி பிறப்பு, சிலுவை மரணம், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், ஆவியானவருடைய வருகை. இப்போ ஒன்றுக்காகத்தான் காத்திருக்கோம். என்னது? கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. அதற்காகத்தான் இந்த உலகத்தில் காத்திருக்கிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, இப்படியாக ஆண்டவருடைய வார்த்தைகள் நிறைவேற வேண்டும். ஆமா, ஆவியானவர் வருவதற்கு காத்திருக்கிறாரே, நீங்கள் காத்திருக்கிறீர்களா? ஆமையா, காத்துக்கிட்டே இருக்க ஐயா அப்படி சொல்லாதீங்க. ரட்சிக்கப்பட்டவர்களாய் பரிசுத்த வாழ்க்கை வாழ ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தத்தோடு காத்திருக்கிறீர்களா என்று தான் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சிலருக்கு ஆண்டவரை பார்க்க ரொம்ப ஆசை,
சிலருக்கு ஆண்டவரை பார்க்க ரொம்ப ஆசை, அவர் முகத்தை பார்த்துறணும்னு சொல்லி நிறைய பேர் போகிறாங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். என்ன நடந்தது தெரியுமா? சாவதற்கு ஆசைப்படுகிறார்கள், அவரை சந்திப்பதற்கு ஆயத்தம் இல்லை. எங்கே? அதே அதிகாரம்தான். வெளிப்படுத்தும் விசேஷம் 6ஆம் அதிகாரம் பாருங்கள். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வேதத்தில் இருக்கு, நீங்கள் திறந்து என்னோடு சேர்ந்து வாசிக்க வேண்டும். அதையெல்லாம் இருக்குதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணணும். ஏனென்றால் வேதத்தில் இல்லாத அநேக காரியங்களை ஊழியர்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். எனவே பரிசுத்த வேதாகமத்தோடு இந்த பாடல்களையோ அல்லது செய்திகளையோ ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் படிக்க வேண்டும். சரி, வெளிப்படுத்தும் விசேஷம் 6:12 முதல். அவர் 6ஆம் முத்திரை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போலாயிற்று, அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும்போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது, வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல விலகி போயிற்று. இந்த யெகோவா சாட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? 2ஆம் வருகை நிறைவேறி விட்டது, இப்போ 1000 வருஷ அரசாட்சியில் இப்போ 1000 வருஷ அரசாட்சியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறாங்க. அப்படி அல்ல. அவனுடைய வருகை இன்னும் ஆரம்பம் ஆகவில்லை. எப்படி? 14 பாருங்க, வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. எப்போ? ஆண்டவருடைய வருகைக்கு பிறகு தானே. வானம் தான் இருக்குதே, இன்னும் சுருட்டப்படலையே. சரி, அப்படின்னா இன்னும் ஆண்டவர் வரவில்லை, தாமதிக்கிறார் என்பது பொருளாகும். தொடர்ந்து பாருங்க, 14 முதல். வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று, மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின, பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு, எதுக்கு ஒழிச்சுக்கிட்டாங்க? ஆயத்தமில்லை அவருடைய வருகையில் அவரை சந்திப்பதற்கு. குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் சன்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தில் இட்டிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள், அவருடைய கோபாக்கனையின் மகாநாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். கதறி பதறி சிதறி அங்குமிங்குமாக ஓடியே விட்டார்கள். கண்மலைகளையும் குகைகளையும் பார்த்து, எங்கள் மேல் விழுந்து எங்களை மறைத்து கொள்ளுங்கள், முடிந்தால் கொல்லுங்கள், அவருடைய கோபாக்கனின் மகனால் வந்துவிட்டது என்று சொல்லி ஓடிவிட்டார்கள். சாவதற்கு ஆசை, சந்திப்பதற்கு ஆயத்தமில்லை. இது உங்களுடைய நிலைமையா? ஆண்டவருடைய எண்ணிக்கை நிறைவேறும் அளவும் ஆண்டவர் உங்களை எல்லாம் உயிரோடு வைத்திருக்கிறாரே. ஆண்டவருடைய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? உங்களையே நீங்கள் எண்ணி பார்த்து வாழ வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும். 6ஆவதாக ஒரு காரணம் என்று சொல்லும் பொழுது, வருகைக்கு ஆயத்தம். ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாம் இன்னும் ஆயத்தப்படவில்லை என்றால் ஆண்டவருடைய வருகை தாமதிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் நீங்கள் படிச்சிருப்பீங்களே. மத்தேயு 25ஆம் அதிகாரம் பாருங்கள். ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமானவர்கள் ஆயத்தமற்றவர்களை குறித்து அங்கே பார்க்கிறோம். மத்தேயு 25. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். சரி, இந்த புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள்னு 5 பேர் இங்கு சொல்லப்பட்டிருக்க. இவங்கள யாரு? புத்தி உள்ளவர்கள் விசுவாசிகள், புத்தியற்றவர்கள் அவிசுவாசிகள். அப்படியா? அப்படி இல்லையே. மீண்டும் முதல் வசனம் பாருங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம், ராஜ்யத்தின் பிள்ளைகள், ராஜ்யத்தின் கன்னிகைகள். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்போ பரலோக ராஜ்யம் 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள், பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள். 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள், பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள். 2 பேருமே பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆனால் ஆயத்தம் இல்லை. ஆண்டவர் வந்து விட்டார். 3ஆம் வசனம், புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது, ஆண்டவர் தாமதிக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து
தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆயத்தமாக இருந்தவர்கள் அவருடைய கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். காதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இன்னும் நாம் ஆயத்தமாகவில்லையே என்று எண்ணி ஆண்டவர் இன்னும் நமக்காக கிருபையாக தாமதிக்கிறார். அந்த தாமதத்தை அல்ல தட்டாமல் பாவத்திலிருந்து மனம் திரும்பி பசுத்தாவியானவருடைய நிறைவோடு இந்த உலகத்தில் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். 6 காரியங்களையும் திரும்ப திரும்ப குறித்திருக்கிறீர்களே, வாசித்து எண்ணி பாருங்கள். ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். காலதாமதம் ஏன்? நாமெல்லாம் மனம் திரும்பி கர்த்தருக்குள்ளாக ஒருமைப்பட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியில் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய வருகையிலே நீர் ஏன் தாமதமாக இருக்கிறீர் என்று நாங்கள் அறியும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் இன்னும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் தரித்திருக்கிறீரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே உண்மை உத்தமாக நாங்கள் ஜீவிக்க வேண்டுமே என்று கருதி உம்முடைய வருகையை ஒத்தி போடுகிறீரே. அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த உலகத்திலே பிசாசை, மாம்சத்தை, உலகை வெற்றி சிறந்து வாழ வேண்டும் என்று எங்களுக்காக தாமதிக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, விசுவாசிகளின் பூரண எண்ணிக்கை விளங்க வேண்டும் என்று கருதி நீர் தாமதப்படுகிறீரே. அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. நீர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் நிறைவேறத்தக்கதாக நீர் தாமதிக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மேலாக வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்களாக மட்டுமல்ல, நாங்கள் பரிசுத்தத்திலே வாழவும் உமக்கு பிரயோஜனமாக ஜீவிக்கவும் இன்னும் நீர் தாமதித்து கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படத்தக்கதாக எங்களை நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.